டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் 70க்கு அப்புறம் எம்ஜிஆரை வச்சு உரிமை குரல் மீனவ நண்பன் எடுத்தாருங்க. படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதனால 1977 அண்ணா நீ என் தெய்வம்னு ஒரு படம் எடுக்க பூஜையும் போட்டு கால்வாசி படமும் முடிஞ்ச பிறகு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டாருங்க. அதனால படம் அப்படியே நின்னு போச்சு. எம்ஜிஆருக்கு மதுரை மேட்டு சுந்தரபாண்டியன் தான் கடைசியா வந்த படம். ஆனா இந்த நின்னு போன படத்தில் நடிச்சிருந்தா இதுதான் அவருக்கு கடைசி படமா இருந்திருக்குங்க. அந்த காலகட்டத்தில் உச்சத்துல இருந்து திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அவர்கள் இந்த நின்னு போன படத்தோட ஃபுட்டேஜை பார்த்துட்டு இது 4000 அடி எடுக்கப்பட்டிருக்கு, இதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னபடியே அண்ணா நீ என் தெய்வம்ன்ற படம் பேரை அவசர போலீஸ் 100ன்னு மாத்தி ஹீரோவா நடிச்ச எம்ஜிஆரை இவர் லிங்க் பண்ண ஸ்கிரிப்ட்ல தாய் மாமாவா மாத்தி ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட் எழுதி எம்ஜிஆர் கிட்ட அப்ரூவும் வாங்கியிருக்காருங்க கே பாக்யராஜ். இந்த படத்துல கே பாக்யராஜ் அவர்கள் கோழையாவும் வீரமாவும் எம்ஜிஆர் ஸ்டைல்ல டூயல் ரோல் பண்ணியிருப்பாரு. பேரா சில்க் சுமிதாவும் நடிச்சிருப்பாங்க. படமும் சூப்பர் ஹிட் ஆச்சுங்க. ஆனா பாக்யராஜ் அவர்களுக்கு என்ன வருத்தம்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பிறகு 1990ல தான் இந்த அவசர போலீஸ் 100 படத்தை ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுங்க. மக்கள் திலகம் அவர்கள் இந்த வெற்றியை பார்க்காம போயிட்டாருன்னு கே பாக்யராஜ் அவர்கள் ஒரு பேட்டியில வருத்தமா சொல்லியிருக்காரு.